104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் தந்த வார்த்தை இதுதான். என்னை திருப்திப்படுத்த வேண்டிய அனைத்தும் எங்க இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய கரத்துல என்னை திருப்திப்படுத்த வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. அப்ப நான் திருப்தி ஆகணும்னா அவர் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, கைய திறக்கணும். ஆமென். ஆண்டவர் எப்படியெல்லாம் திருப்தியாக்குவார்னு பைபிள்ல நிறைய இருக்கு. அந்த எல்லாத்தையும் சேர்த்து 3 சொல்லலாம். ஒன்று, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக. அந்த நன்மைனா எல்லாமே நன்மைதான், எல்லாமே நன்மைதான். நமக்கு வேண்டிய, நமக்கு தேவையானது என்று என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே என்னதான்? நன்மை. நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து தான் வருதான்? நன்மைன்னு ஒண்ணு இருந்தாலே அது எங்கிருந்து தான் வரணும்? வரத்திலிருந்து. நன்மையினால கர்த்தர் என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார், திருப்தியாக்குகிறார். சங்கீதம் இப்ப நான் சொன்ன வார்த்தை 103:5, 91:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. லாங் லைஃப், அதுல ஒரு திருப்தி இருக்கு. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி, அதாவது பா நல்லா வாழ்ந்தாச்சுப்பா போதும், அப்படி ஒரு திருப்தி இருக்கு. அப்படி எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கு? வரல பார்த்தீங்களா? அது தரணும் அவரு. அல்லேலூயா. ஒரு வயசான பாட்டி கண்ணு கூட திறக்க முடியாம அப்படி இருந்தாங்களாம். அப்போ பேர பையன் வந்து, அப்போ எங்க அப்பா ஊழியம் இன்னொரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டேன். அப்போ பாஸ்டர் இப்படி இன்னைக்கா நாளைக்கா தெரில, அவனை ஜோமனை அவங்க கூட்டிருப்பியா, ஜோமனை கூட்டிட்டு போகும்போது அந்த பேர பையன் சொன்னான், பாட்டிக்கு கண்ணெல்லாம் திறக்க முடியல. பாஸ்டர் கஷ்டம் இல்லாம ஆண்டவர் எடுத்துக்க ஜோமனை. உடனே பாட்டி அங்கே இருந்து, நீ வேணா போ, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அவ இங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தோன்ல இந்த திருப்தி, திருப்தி கேட்டப்ப ஒவ்வொரு ஆளும் அந்த திருப்தி, அந்த கர்த்தர் தரணும். ஆமென். சில பாக்குறீங்க எனக்கு தரவே வேண்டாம், தரணும், தருவார். அதுல ஒரு நிறைவு இருக்கு. இந்த திருப்தி ஆயிட்டு போறவங்க அடுத்தவங்களை பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. திருப்தி இல்லாம போறவங்க மேக்சிமம் கூட 2 பேரை கொண்டு போறது கூட திருப்தியா போறாங்க. மோசெல்லாம் திருப்தியா போனாரு, பிளஸ் பண்ணிட்டு போனார். ஜீசஸ் திருப்தியா போனார், பிளஸ் பண்ணிட்டு போனார். ஆமென். போனா ஆசீர்வாதத்தை வச்சிட்டு போறோமோ இல்லையோ, வச்சுட்டு தான் போனோம். அதான், அதாவது எந்த நம்மளால சொத்து சேர்த்து வைக்க முடியாட்டியும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஆசீர்வச்சிட்டு தான் போனோம். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று சொன்ன நோவா சபிச்சுட்டு போற எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாரு தெரியுமா? எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாரு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீடித்த நாட்கள், லாங் லைஃப். இப்ப நான் சொன்னதெல்லாம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 17:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. இந்த வசனத்தை நீங்க புரியணும்னா 2 விதங்கள்ல இதை பார்க்க முடியும். ஒன்று, அவருடைய சாயல் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்னொன்னு பாருங்க, இந்த பூமியில ஓட்ட முடிந்து விழிக்கும் போது 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள்ல தெரியும். அவர் வெளிப்படும் போது
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று. ஆமென். அப்போ மகிமை. அப்போ மொத்தத்துல இம்மையிலும் மறுமையிலும் ஒருத்தங்க திருப்தியா இருக்கணும்னா அது யார் நினைச்சா மட்டும்தான் முடியும் தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை கேட்கும் போதே ஆமே என்ன ஜெபம் பண்ண போறோன்னா, அப்பா ஹல்லேலூயா, என்னை திருப்திப்படுத்தும்படிக்கு, நான் என் வாழ்நாள் திருப்தியாகும்படிக்கு எனக்காக உங்க கையை. நம்ம எல்லாம் எதுல பழகிட்டு இருக்கிறோம்னா, அவர் கொடுக்கிறத வாங்கி பழகிட்டு இருக்கிறோம். அது கொடுக்கறதுனால தானே ஜீவனோடு இருக்கிறோம். ஆனா நம்ம லைஃப்ல எது ஒண்ணு குறைவா இருக்கு தெரியுமா? திருப்தி. சாட்டிஸ்ஃபைட். நான் இதுல ரொம்ப திருப்தி ஆயிட்டேன். இதுல போதும். ஆமென். அதாவது மனுஷன் போதும்னு சொல்றது கரெக்ட் அடிக்கிறீங்க. சாப்பாடு தான். சிலெல்லாம் பாருங்க, இருந்து சாப்பிட்டு நிமிர்ந்து தேடிட்டு இருப்பாங்க. இன்னும் இலையில வேற ஏதாவது, எனக்கு குனிஞ்சு பார்க்க முடியாது, இன்னும் இலையில வேற ஏதாவது. ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்ல. இல்லை, தண்ணி குடிக்கிற கேப் இருந்தா 2 பழம் கூட. அதுக்கு மேல முடியாது. ஆமென். மீதி என்ன கேட்டு பாருங்க. இந்த திருப்தி. ஒருத்தர் திருப்தி ஆயிட்டான்னு வைங்களேன், ஒருத்தருக்கு திருப்தி ஆயிட்டாங்கன்னா அவங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. அவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசுறவங்களுக்கு ஆறுதல் இருக்கும். காயப்பட்ட ஒருத்தங்கள்ட்ட போய் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது பேசி பாருங்க, அவங்க மேக்சிமம் உங்களையும் காயப்படுத்திட்டு விட்டுருவாங்க. இந்த திருப்தியா இருக்கிறவங்க பக்கத்துல போய் மக்களுக்கு இருந்து பேசுறதுக்கே பிடிக்கும். அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுவோம், அது ஒரு ஆறுதலா இருக்கும். ஆமா, இந்த திருப்தி அடையணும். அது கர்த்தர் கையில இருக்கு. கர்த்தர் கையை திறக்கணும். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இவர் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இவரால தான் என்னெல்லாம் வருதான்? ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. அடுத்த வார்த்தை பாருங்கள். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும். அதுக்கு கூட ஒரு வார்த்தை கூட சேர்த்துக்கிறேன், எழுதிராதீங்க. எவரையும் திருப்திப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். இந்த திருப்தியை கொடுக்கிறது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாலமோனுக்கு இருந்தது மாதிரி ஐஸ்வர்யம் யாருக்கும் கிடையாது. சாலமோனுக்கு இருந்தது போல உயர்வு ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரு சொல்றாரு பிரசங்கி 1:8 எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். எல்லாமே வருத்தத்தினால. சொல்றது யார் தெரியுமா? உலகம் கண்டதில் வைத்து மிகப்பெரிய ஞானியும் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், மிகப்பெரிய சௌந்தரியம் உள்ளவன். ஹல்லேலூயா. அதாவது அவர் சோதித்து பார்க்கறது 1-2 வச்செல்லாம் சோதிக்க மாட்டார், மினிமம் 1000. அவர் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே. அது நீங்க உங்க ஆதங்கத்தை சொல்றீங்க. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதும் இல்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுவதும் இல்லை. இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. நம்ம சிலது சொல்லுவோம்ல, ஆண்டவரே ஆண்டவரே எப்படியாவது அப்பா என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கிறத
பார்த்தா போதும், வேலை கிடைச்சதும் அந்த மாதம் சம்பளத்தில் ஒரு பன்னாவது வாங்கி சாப்பிட்டா போதும். சரி, நான் 2 பன்னா தின்னு, அடுத்து ஆண்டவரே அதே கம்பெனியில என் பிள்ளைக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா போதும், அடுத்து ஆண்டவரே என் பிள்ளைக்கு வயசாகிறத பார்த்து. ஆக மொத்தம் நீங்க போறதாட்டே காண்கிறதினால் கண் நம்மள சின்ன ஆண்டவர் எப்படியாவது அந்த பஸ்ல இடம் கிடைச்சா போதும். சரி, உங்களுக்கு இடம் தரலாம் வாங்க. அந்த ஃப்ரெண்டு சீட்ல உன்னை உள்ள விட்டதே, இந்த ஒட்டகத்துக்கு மூக்கு நுழைக்க இடம் கொடுத்தது போல காண்கிறதுனால் திருப்திங்கிறது கர்த்தர் கொடுக்கணும். பிரசங்கி 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாரும் கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. எதுக்கு படுறான் யோசிக்க மாட்டேங்கிறான். சரி, ஒரு குடும்பம் இருக்கு, தலைமுறை இருக்குன்னா ஓகே, நமக்கு மட்டும் இல்லை, அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவு. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையும் அனுபவிக்காமல் யாருக்கு பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. ஒத்தகி இருக்கிறான், அவன் தேவைக்கு சம்பாதிச்சான். அதான் ஒத்தகி இருக்கிறவனுக்கு ஒரு பார்சல் சாப்பாடு போதும், 100 பார்சல் வாங்கி வச்சிருக்கிறான். எதுக்கு இவ்வளோ அதாவது சிந்திக்கிறதே இல்லை. இது சொல்றது யார் தெரியுமா? பெரிய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சாலமோன் வீட்டு சாப்பாடை இப்ப நான் சொன்னேன்னா இன்னைக்கே நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர் கட் பண்ணிடுவீங்க. அதனால நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகல. ஒண்டியா இருக்கிறான், அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? உனக்கு கிடைச்சதை வச்சு என்ன பண்ணியிருக்கிற? இந்த பிச்சை எடுக்கிற ஒருத்தர் இறந்திருக்கிறார், சாப்பிடாம இறந்திருக்கிறார், ரோட்ல இறந்து கிடந்திருக்கிறார். அவரை செக் பண்ணி பார்த்தப்போ இடுப்புல ஒரு கயிறு இறுக கட்டி இருக்கு. அந்த கயிறுல ஒரு டவல். அப்போ இவங்க நினைச்சா, சிலர் இந்த பசியில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துணியில ஈரம் முக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசி தெரியாம இருக்க அதனால சொல்லி கஷ்டப்பட்டு அவுத்து பார்த்தா உள்ள 30,000 ரூபாய் இருக்கு. 30,000 ரூபாய் இருக்கு. சிலர் இருக்கிற பார்த்தா அந்த பணம் இப்ப எங்க இல்லை, நீங்க அப்படி உங்க ஃபீலிங்ஸ் பார்த்தா அப்படியே இருக்கு. எதுக்கு அப்போ இந்த இடத்துல தேவன் கொடுக்கணும், இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க அவர் திருப்தியாக்குகிறவர். இப்போ சிமியோன் என்கிற தேவ மனிதன் ஒரு காரியத்துக்காய் காத்திருக்க வைப்பார். அவன் கூட இருந்த எல்லாரும் ஆல்மோஸ்ட் அவுட், ஏன்னா ரொம்ப முதிர் வயதானவர். அப்போ அவர் அந்த எதுக்கு காத்திருந்தாரோ அந்த காரியத்தை அவரை காண பண்ணும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். இது ஒரு நிறைவான வார்த்தை. ஆண்டவரே, இப்போ எலியாவும் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? போதும் ஆண்டவரே. அது வெறுத்து சொல்றது. ஏங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. வெறுப்பா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு சாப்பாடு ஒன்றும் வேண்டாம். இந்த நிறைவா இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க, போதும். 2 பேரும் வேண்டாம் தான் சொல்றாங்க. நம்மிடத்திலிருந்து வேண்டாம் போதும் என்கிற வார்த்தை வெறுப்பிலிருந்து வரக்கூடாது, நிறைவுல தேவை. வெறுத்து ஆண்டவர் எப்போ வருவீர்? எதுக்கு? நாளைக்கு வேற ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு புலிவால பிடிச்சு கடிக்க வருது, அதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா. நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது வெறுப்புலையா நிறைவுலையா? சிமியோன் சொல்றான்,
அதாவது நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தங்களுக்கு ஒரு 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 கப்பு பாயசம் இருக்கும், ஐயோ வேண்டாம். அதே வீட்டில் வெறுப்ப ஒருத்தர் இருக்கா, பாயசம் குடிக்கல, பாயசம் தாங்க. அந்த ரெண்டு பேரும் வேண்டாம் தான் சொல்றாங்க. வெறுப்புல நம்ம லைஃப்ல வந்து வெறுப்புல வேண்டாங்கிறோமா, போதும், அது திருப்தியே போதும். ஒருத்தர் வாழ்ந்து ஆண்டவர் இப்பொழுது இனியாவது என்ன போக விடுங்க ஆண்டவரே, என்ன ஒரு நிறைவு, என்ன ஒரு நிறைவு. ஆமே, அந்த திருப்தி என் லைஃப்ல நான் வாழ்றேன்னா கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். நான் திருப்தி ஆகணும்னா கர்த்தர் கையை திறக்கணும், கொடுக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளே காண பண்றார், ஒவ்வொரு நாளை கடக்க பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு அவர் கையை திறக்க போறார்? சங்கீதம் ஏசாயா 41 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 17 முதல் சிறுமை எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தையும் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களை மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியில் தேவதார் விருட்சங்களை பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா கவனிச்சிங்களா? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால வறண்டு போகும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேனா அப்பா அப்படி நிக்கிறாங்க. செவி கொடுத்து ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னா ஓகே. அதன் பிறகு அவர் ஏன் எல்லாத்தையும் செய்யறார் அப்படின்னா, இனி அவங்க லைஃப்ல என்ன வந்துடக்கூடாதுன்னு செய்யறார் தெரியுமா? இனி ஒரு சிச்சுவேஷன் இப்படி இவங்க லைஃப்ல இவங்க இனி பார்க்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அது, இதுதான் திருப்தி. ஆமே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் லைஃப்ல ஐயோ அந்த நாளை மறக்கவே முடியாது அப்படிம்பாங்க தெரியுமா? அந்த நாள். அதுக்கப்புறம் பைபிள்ல ஒரு வசனம், இதை சுதந்திரிக்கணுங்க. இடுக்கத்தை காணாத யாருமே இல்லை, கஷ்டத்தை காணாத யாருமே கிடையாது. ஆனா நம்ம நம்ம இந்த இடத்துல தான் அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது. இது வந்து எதுதான் செய்யுமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவருடைய கைதான். அப்ப இனியும் என் லைஃப்ல இந்த தேடி அலைந்து தாகத்தால் வரலுகிற ஆகார் லைஃப்ல ஒரு வாட்டி தண்ணீர் தேடி அலைந்து திரிந்தாள். கர்த்தர் ஊற்ற திறந்தது எதுக்கு தெரியுமா? இனி உன் லைஃப்ல என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழக்கூடிய சிச்சுவேஷன் வராது. ஆனா என் லைஃப்ல இதுதான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னா எனக்கு அவர் கொடுக்கிறாரே தவிர திறக்க மாட்டேங்கிறார். ஆபிரகாம் கொடுத்தான், தீந்து போனது. கர்த்தர் திறந்தார், திறல. நமக்கு ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவரே நீர் கொடுக்கவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க. இன்னைக்கெல்லாம் கொடுத்து வாங்குறோம், கொடுக்கிறோம், வாங்குறோம், ஆனா திறக்க மாட்டேங்கிறாரு. மாசம் கடைசியான நெஞ்சு வலிக்குதே. கொடுக்கிறார், அது ஒரு மாசத்தை சமாளிச்சிட்டோம், திறக்கணும். அப்ப இந்த நாளிலே ஆண்டவர்ட்ட என்ன கேட்க போறோம் தெரியுமா? எனக்கு அது தாங்க இது தாங்க, அப்பா எனக்கு திருப்தி ஆக்குங்க. ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடுக்கத்தை வாழ்க்கையில பார்த்துட்டோம், ஒரு கஷ்டத்தை வாழ்க்கையில பார்த்துட்டோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கிறத பாருங்கள். 1:9 வாசியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். அடுத்த வார்த்தை பாருங்கள். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இடுக்கம் மறுபடியும்
affliction shall not rise up the second time. இன்னொரு முறை இந்த பிரச்சனை உண்டாகாதபடிக்கு அவர் சர்வ சங்காரம் பண்ணுகிறார். அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார். மறுபடியும் இந்த பிரச்சனை ரைஸ் ஆகாதபடிக்கு, ஆமென், எழும்பாதபடிக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி இடுக்கம் மறுபடியும் ஆண்டவர் திருப்பியுமா? ஆமா, இன்னும் நான் துக்கத்தோடு தெரியணுமா? அதனால தான் தாவீது ஜெபிக்கிறான். சங்கீதம் 74:11 உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர்? என்ன வேர்டுல? உமது வலது கரத்தை ஏன்பா நீங்க திறக்கவே மாட்டேங்கிறீங்க, கொடுக்குறீங்க? நான் இதோட சேர்த்து வச்சு சொல்றேன். அடுத்து சொல்ல, உம்முடைய மடியிலிருந்து எடுத்து வாங்க. மடியில் சில பாத்தீங்களா, நம்ம கிட்ட எதுவும் கேட்டுறக்கூடாதுன்னு பாக்கெட்ல கை போட்டு நிற்பான். தாவீது எப்படி ஜெபம் பண்றாருன்னு, இந்த மடியில இருந்து அப்படி கையை கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நம்மள்ட்ட எதுவும் கேட்டுறக்கூடாதுன்னு அவங்க நிக்கிறத பார்த்தா ஏதோ அவங்க கையில்லாம நிக்கிறது போல. ஏன் முடக்கிட்டு இருக்கிறீங்கப்பா? ஏன்ப்பா? எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. என்னை திருப்திப்படுத்த என்னெல்லாம் வேணுமோ, நன்மையினால திருப்தி, நீடித்த நாட்களால் திருப்தி, உமது சாயலால் திருப்தி. ஹல்லேலூயா. ஏன் முடக்கி கொண்டிருக்கிறேன்? பாகம் 32 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசையும் யோசுவாவும் பாட்டு பாடுறாங்க. அதாவது இந்த ஜனங்களை நடத்தி வந்த பாதை, இந்த ஜனங்க வழி விலகி போனது, அதனால உண்டான விளைவுகள், இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது உபாகமம் 32:36 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்று இனி ஒருத்தரும் இல்லை என்று காணும் போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய ஊழியக்காரர் மேல, ஆமே ஆண்டவரே, பரிதாபப்பட்டாவது இதை செய்யுங்க ஆண்டவரே. பரிதாபப்படுவார். அதனால ரிசல்ட் என்ன? 40வது வசனம், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கோ ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? இனி உனக்கு பலனே இல்லை, உனக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமை வரும்போது உன் நம்பிக்கை மீண்டும் பற்றி எழும்ப பண்ண ஆண்டவர் சொல்றாதே, எங்க பாரு, உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன். நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி. இல்ல, ஒரு திரள் கூட்டத்துல ஒரு பையன் காணாம போயிட்டான் வைங்களேன். அந்த பையனை அந்த கூட்டத்தினுடைய கமிட்டியோ அல்லது கேம்ப் ஆபீஸ்லயோ கொண்டு வந்து விட்டாச்சு. விட்டு, ஹலோ மைக்ல கவனிங்க, இந்த பையனை சார்ந்த யாராவது இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது எத்தனை பேர் கை தூக்குவாங்க? இப்ப அந்த கூட்டத்தில் அவங்க அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த கூட்டத்தில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1000 பேர் நடுவில் அவங்க அப்பா இருக்கிறாங்க. ஆனா அந்த அப்பாவை கண்டுபிடிக்க வேற யாருக்கும் தெரியல. ஆனா இந்த பையனை இப்படி நிறுத்தி, இப்படி ஒரு பையன் பரிதாபமா நிக்கிறான், இவனுக்குன்னு இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படி கேட்கும்போது வேற ஒரு கையும் உயராது. ஆனா அந்த கூட்டத்தில் எங்க இருந்தாலும் அந்த பையனுடைய அப்பா கையை தூக்குவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக உயர்த்தப்படு ஒரு கரம் இந்த பூமியில இல்லாமல் இருக்கலாம். எனக்காக உயர்த்தப்படுகிற கரம் பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அவர் பார்த்து பரிதாபப்பட்டு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்காக கையை உயர்த்துவார், கர்த்தர் எனக்காக கையை உயர்த்துவார். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் எனக்காக. ஆமென். அந்த கூட்டத்திலிருந்து கையை உயர்த்திட்டு என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவன், நான் இங்கே நிக்கிறேன், ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருக்கிறேன், அவனை இங்கே அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவர் நிக்கிற இடத்துக்கு அவனை வரவழைக்கிறதல்ல, அவன் எந்த இடத்துல பரிதாபமா நிக்கிறானோ அவன் நிக்கிற இடத்துல அவர் வருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து அறிந்து கொள்ளும்படிக்கு
கர்த்தர் தமது கையை திறந்து திருப்தியாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். என்ன திருப்தியாக்க வேண்டியது எங்க இருக்குன்னா அவருடைய கரத்துல. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லையா? இருக்கு. எப்படி இருக்கு? அவர் கொடுத்ததுனால. நாளைக்கு நினைச்சா பயமா இருக்கு, எனக்கு கையை திறக்கல. ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நம்மை திருப்தியாக்குவதுதான் தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள் என்று பைபிள்ல இருக்கு. 105வது சங்கீதம் 40வது வசனத்தை வாசிங்கள். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். கேட்டார்கள், அவர் காடைகளை. ஏன் காடைகளை வரப்பண்ணினார்? அவங்க என்ன கேட்டாங்க? இறைச்சி கேட்டாங்க. காடைகளை வரப்பண்ணினார். அடுத்து வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அப்ப திருப்தியாக கர்த்தர் கொடுத்தது எது? சத்தமா சொல்லுங்க. வானாப்பம். கேட்டு இறைச்சி கொடுத்தாரா? கொடுக்கலையா? ஆனா திருப்தியாக கொடுத்தது எது? வானப்பம். வானப்பம் என்னது? மன்னா. மன்னாதான் என்னது? வார்த்தை. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்ல கவனமா கேளுங்க. யாத்திராகமம் 16:35 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அப்படிதான் இருக்கு. கானானை அடைவதற்கு காடை அல்ல தேவை, மன்னா. ஆனா இந்த மன்னாவை கொடுத்த ஆண்டவர் காடையை கொடுத்தார், கண்மலை தண்ணீரை கொடுத்தார், வஸ்திரம் பழசாகல, பாதரட்ச தேயல்ல, காலு. இது ஒரு பேக்கேஜ். எனக்கு தேவன் கொடுக்கிற மன்னாக்குள்ள எனக்கான எல்லா பிளெஸிங்குமே இருக்கு பாருங்க. அதுதான் திருப்தி. நாம் எதனால திருப்தி அடைய பார்க்கிறோம்? நாம் எதனால? யாத்திராகமம் 16வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல ஜனங்க மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட இவங்க எகிப்து தேசத்திலே என்று சொல்லுகிறார்கள். இப்ப இவங்க எது கிடைச்சாதான் நாங்க திருப்தியாவோன்னு சொல்றாங்க தெரியுமா? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமென், 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை வாசியுங்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். 8வது வசனம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி. இந்த வேர்டை கவனிங்க. புசிக்கிறதற்கு இறைச்சியையும் திருப்தியாவதற்கு அப்பத்தையும் கொடுக்க. அப்பத்தையும்னா மன்னாவை திருப்தியாவதற்கு. அப்ப நல்ல கவனிங்க. நீ கேட்டதை மட்டும் நீ எடுத்துட்டு இருந்தேன்னு வைய, உனக்கு திருப்தி கிடைக்காது. அவர் விரும்பி கொடுக்கிற மன்னாவை நீ எடுக்கும் போதுதான் உனக்கு திருப்தி உண்டாகும். புசிக்கிறதுக்கு உனக்கு இறைச்சியை கொடுக்கிறார், திருப்தியாவதற்கு மன்னாவை கொடுக்கிறார். இந்த இறைச்சி கொடுக்கும் போது வெளிப்படாதது மன்னா கொடுக்கும் போது வெளிப்பட்டது. அதுதான் 7வது வசனம். என்ன தெரியுமா? விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். மன்னா உனக்கு கிடைக்கிறது என்றால் உன்மேல் மகிமை காணப்படுகிறது என்று அர்த்தம். கர்த்தருடைய ரேமா உனக்கு கிடைக்குதுன்னா
நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கிடைக்கிறது என்றால் கர்த்தருடைய glory, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படுகிறது. அந்த மகிமை காணப்பட்டாதான் நிறைவு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. மகிமைனால நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அந்த மகிமைய 1 கொரிந்தியர் 13 பவுல் எப்படி எழுதுவார் தெரியுமா? நிறைவானது வரும்போது, நிறைவானது வரும்போது, நிறைவானது வரும்போது அந்த நிறைவு தான் glory. glory. கானா ஒரு கல்யாண வீட்டில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமை வெளிப்படுத்தப்பட்ட போது அங்க என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? ஆமே, சுவையுள்ள ரசத்தை இன்னும் வைத்திருந்தீரே. அப்ப இன்னும் இருக்கு. அதான் மகிமை. மகிமை. இறைச்சி, நீ கேட்டதை நான் கொடுக்கிறேன், நீ கேட்டதை நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறத நீ வாங்க. ஆமே. இந்த மகிமை இருந்தாலே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருக்கு மகிமை. அப்போ அவருடைய கரத்திலிருந்து, அப்போ திருப்தியாக கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார்னாலே அது எங்கிருந்து தான் வருது? சத்தமா சொல்லுங்க. கரத்திலிருந்து. உபாகமம் 33:2 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் வேகமாக. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிரமாணம், மன்னா, இது எல்லாமே வார்த்தையை குறிக்கிறது. அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. திருப்தியாக்க மன்னா. நல்ல கவனிங்க. மன்னாவை ருசித்து இறைச்சியை சாப்பிட்ட ஒருவரும் சாகவில்லை. மன்னாவை வெறுத்து இறைச்சியை சாப்பிட்ட அனைவரும் செத்தார்கள். ஆமென். என்னங்க ஆச்சு? ஃபுட் பாய்சன் ஆச்சு. அது எப்படிங்க பாய்சன் ஆச்சு? ஒத்துக்கல. ஏங்க ஒத்துக்கல? ஒத்துக்கல. விலை கொடுத்து வாங்கின ஒண்ணு ஒத்துக்கலன்னு வைக்கல, அது நமக்கு நன்மையா தீமையா? நம்ம கேட்டு நிறைய வாங்கிடுறோம். கேட்டு வாங்குறது நமக்கு நன்மையா இருக்கணும்னா அதை சும்மா சாப்பிடக்கூடாது. மன்னாவை சாப்பிட்டுட்டு சாப்பிட. இந்த மன்னாவை காலையில சாப்பிட்டுட்டு மாலையில இறைச்சி சாப்பிட்ட ஒருத்தரும் சாகல, நல்லா தான் இருந்து. இந்த மன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். 3 காரியத்தை சொல்லுகிறேன். 1, வசனத்தை உட்கொள்ளுங்கள். மன்னாவை ருசியுங்கள். இந்த மன்னாவை கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? விடியற் காலத்திலே உங்களை திருப்தியாக்க போச்சா? திருப்தியாக்க என்ன குழம்பி விட்டுறாதீங்க. யாத்திராகமம் 16:8 சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தை என்ன சொன்னார்? என்ன கொடுப்பேன்னார்? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ இவங்க காலை எழும்பி பார்த்தா எப்படி இருக்குது? என்ன இருந்தது? அப்பமா கடந்து மன்னா எப்படி இருந்துச்சா? ஆமீன். என்னாகமும் 11வது அதிகாரம் 7, 8, 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மன்னா கொத்துமல்லி அளவா இருந்துச்சு. கொத்துமல்லி. அது நிறம் எப்படி இருந்துச்சா? முத்து போல இருந்துச்சு.
ஜனங்கள் போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. அப்போ அப்பம் வந்து அப்பமா போடல, மன்னாவை போட்டார். அந்த மண்ணை அப்பமாகணும்னா நான் என்ன பண்ணணும்னா காலையிலே எழும்பணும், போய் அதெல்லாம் எடுக்கணும். எடுத்து வந்து அதை ஒன்று இடித்து அல்லது அரைத்து என்ன பண்ணணும், அதை அப்பங்களா சுடணும். இப்படிதான் கர்த்தர் வார்த்தையை தருவார். ஆமா, அதை நம்ம தான் சுடணும், அதை தான் மெடிடேட் பண்ணணும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. அவனை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்ம அதை எடுத்து ஜனங்க ஏன் மன்னாவை வெறுத்தாங்க தெரியுமா? இது பிடிக்கல அவங்களுக்கு. பைபிள் மெடிடேஷன் பிடிக்கல, இது பிடிக்கல. ஏதோ அவர் அப்பமா தந்தாருன்னா ஓகே, ஆளுக்கு 5 அப்பம் எடுத்து வீட்டில் கொண்டு வந்து சாப்பிடலாம். இது என்னன்னா காலையிலே எழும்பி சொல்லும் மடியும் எப்படி வார உறக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா போனா இல்ல. அதனாலதான் அவர் வந்து கற்றுக்கொள், அவர் எழுப்புறாரு, அவர் தர டைம் தான் வாங்கணும். இது என்ன நியாயம்? ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க முடியாது. இறச்சினாலாவது 2 வருஷத்துக்கு வச்சு சாப்பிடல. இது எங்கேயும் வைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. காலையில வெயில் அடிக்கிறதுக்குள்ள பார்த்தா மன்னாவ ஆண்டவரே மன்னாவை காணோம். ஆண்டவர் பார்த்தா ஒன்னே காணோம். ஆமா, வெயில் இது எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் எடுத்துட்டு வந்து அதை பார்த்து அதில் அந்த தூசி இருந்தா அதை தட்டி அதை எடுத்து, என்ன ஆண்டவரே ஒரு வசனத்தை மெடிடேட் பண்றதுக்கு இவ்வளோ டைம்ல முடியாது ஆண்டவர், எங்களுக்கு டைம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப பிஸி. இப்போ ஜனங்க ஓன்னு அழுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பிஸி. ஏன்னா இவங்க பிரயாணப்படுறவங்க இல்லை, அதனால மன்னா வந்து இப்படி காலில் எழும்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லி ஜனங்க ஓன்னு அழுறாங்க. அவங்க சொன்ன எங்களுக்கு ஃபுல் டைம் நான்வெஜ் தான் வேணும், மன்னா வேண்டாம், இறைச்சி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. ஆண்டவர் வந்து சரி கேட்குறாங்க, மோசே 1 மாசம் நான் கொடுக்குறேன், 1 மாசத்துக்கு நான் கொடுக்குறேன். அதே போல ஒரு காற்று அனுப்பினார் பாருங்க. காற்று அடித்தது, காடை வந்து எப்படி மலை போல. அந்த எண்ணாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையில் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடந்தது. அப்போ மெதுவா எடுக்கலாம். இது வெயில்ல கரையும் செய்யாது. ஆனா ஜனங்கள் பிஸின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, எங்களுக்கு பைபிள் படிக்க பிஸி, மெடிடேட் பண்ண பிஸி. அந்த பிஸியான ஜனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 32வது வசனத்துல ஜனங்கள் எழும்பி, இப்ப எழும்ப முடியுது, எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் அவருக்கு கோபம் வருமா வராதா? இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், இப்படி ஒரு நாளாவது பைபிள் படிச்சிருக்கிறோமா? நீங்க யோசிக்கிறவங்களும் தள்ளி பிடிச்சிருக்க. எவ்வளவு காரியத்தை இப்படி செய்யறோம். பகல் முழுவதும் ரா முழுவதும் தூக்கத்தை விட்டு மறுநாள் எவ்வளவு காரியம் மன்னாவுக்காக. இப்படி இதுதான் ஆண்டவர் வந்து காடையை கொடுத்தது அழிக்கிறதுக்கு இல்லை. ஆனா இவங்க மன்னாக்கு கொடுக்காத இன்ட்ரெஸ்ட காடைக்கு கொடுத்ததும் கர்த்தர் கோபம் வந்துட்டு ஆண்டவருடைய கோபப்படுத்துறாரு. பைபிளுக்கு கொடுக்காத இன்ட்ரெஸ்ட ஆண்டவர் எனக்கு டைம் இல்லை, ஆண்டவர் எனக்கு டைம் இல்லை, ஆண்டவர் எனக்கு டைம் இல்லை, ஆண்டவர் டைம் இல்லை. ஆண்டவர் ஃபுல்லா நிரம்பி போட்டிருக்கிறாரு. எழும்பி பகல் முழுவதும் ரா முழுவதும், அது கூட பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் இவ்வளவு சேர்த்து
வச்சிட்டு பல்லு கடையில இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாங்களாம். இது ஆண்டவருக்கு இன்னும் 12:30 இப்படி எல்லாம் பேசுறது தப்புதான். ஆனா எனக்கு வேற எக்ஸாம்பிள். அந்த டைமை இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு, இதை நான் படிக்கும்போது என்ன ரொம்ப சிந்திக்க வச்சாச்சு. எஸ், நம்ம எல்லாத்துக்காக இப்படி நம்ம உழைச்சிருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம். இந்த வேதத்தை வச்சுட்டு இப்படி ஒரு பகல் முழுவதும், ஒரு ரா முழுவதும், அது போதாதுன்னு மறுநாள் இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எனக்கு நிறைவா இருக்கணும்னா இது எனக்கு திருப்தியா இருக்கணும். நம்ம என்னன்னா, ஆண்டவரே இந்த காலையில அப்ப மற்ற இதுதான் ஆண்டவர். நீங்க இதை அவங்க செஞ்சதும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11வது அதிகாரம் அதனுடைய 32 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். ஏ அப்பா, 10 ஓமர் அளவுன்னா கொஞ்ச காலத்துக்கு. அவர் என்ன 1 மாசம் தானே சொன்னார் பாரு, நான் 1 வருஷம். கொஞ்சமாய் சேர்த்தவன் கூட இவன் தான் காலையில் எழும்பறிக்கு ஒரு படி மண்ணாவை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான். ஆளுக்கு ஒவ்வொரு பிடி மண்ணா தானே, ஒரு பிடி மண்ணா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தானே. டெய்லி ஒரு வசனம் மெடிடேட் பண்ண கஷ்டப்பட்டவன் இப்ப கொஞ்சமா சேர்த்தவன் கூட 7 ஏக்கர் கொஞ்சமா சேர்த்தவன் கூட. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் இந்த சாம்பாரும் பருப்பும் தருவீங்களா? வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓகே, பாத்திரம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்தோம். என்னன்னு பார்த்தா பெரிய அண்டா. வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்களாம். கொஞ்சமா, ஏய் உனக்கு ஒரு பிடி மண்ணாவை எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டம் பண்ணி அழ ஆரம்பிக்கிற. எனக்கு முடியல. நாங்கள் டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? குனிஞ்சு எடுக்கணும். முதுகெல்லாம் என்ன வலி தெரியுமா? வீட்டில் வந்து அதை இடிக்கணும், இல்லை அரைக்கணும். சரி, சேர்த்து வச்சு நாளைக்கு வைக்கலான்னு பார்த்தா அது 24 மணிக்கு வரல, கெட்டு போயிடும். சரி, அடுத்த நாளும் திருப்பி போகணும். எங்களுக்கு முடியல, உங்களுக்கு தெரியாதா? சரி, இப்போ உனக்கு அரைச்சி தாரேன்னு பார்த்தா முடியலன்னு சொன்னவெல்லாம். ஆமென். என்ன பிரதர், சர்ச்சுக்கே காணும். எனக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க நான் பாடுற பாடு. ஆனா கல்யாண வீட்டுல தலைய உள்ள போட்டு எப்படியாவது ஒரு இடம் இருக்கா. என்ன பிரதர், எங்க இருந்து இந்த பலம் வந்துச்சு என்னன்னு தெரியல. முடியலன்னு சொல்றாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். சரி, சேர்த்து வச்சுட்டான். சரி போட்டு அப்படின்னு இருக்கும்போது 33வது வசனத்துல தங்கள் பற்களின் நடுவே இருக்கும். அப்ப அவன் எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. வீட்டுல வச்சிருந்தா கூட ஒருவேளை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இத பார்த்ததும் கர்த்தருடைய கோபம். இதுக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட குறைச்சு இன்னொன்னுக்கு மேல கவனத்தை செலுத்திட்டோன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் பார்ப்பார். எப்படி இருக்கும் உங்க பிள்ளை உங்களை அப்பான்னு கூப்பிடாம பக்கத்து வீட்டுல வேற யாரையோ போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம், விவரம் தெரியாம கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் பார்த்து இருப்போம், அதுக்கப்புறம் விட்டு வைப்போமா? இது அவருடைய கரத்தில், இது காற்றிலிருந்து வந்ததல்ல, இது கரத்திலிருந்து வந்தது. இது சமுத்திரத்திலிருந்து வந்ததல்ல, இது சமூகத்திலிருந்து வந்தது. சமுத்திரத்திலிருந்து காற்றடித்து கொண்டு வரப்பட்டதுக்கு மேல காற்ற உற்சாகம் சமூகத்திலிருந்து, கரத்திலிருந்து புறப்பட்ட மன்னா மேல. இந்த மன்னாவை தினமும் விரும்பி சுவைக்கிற யோசுவாவும் காலேபும் கானானை நோக்கி பயணித்தார்கள்.
அங்கே அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பிளெஸ்ஸிங் பேக்கேஜிங்கிறது எப்படிப்பட்டது என்று உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போது. அப்ப இதுதான் மெடிடேட் பண்ணு, பைபிளை மெடிடேட் பண்ணு, இப்படி மெடிடேட் பண்ணு. ஏன்னா 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது, அடுத்த வார்த்தை பாருங்கள், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நீர் பாய்ச்சாத சகல வஸ்திரங்களை நிரப்பாத சகல வஸ்திரங்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு. ஆமென். எங்க இதுல திருப்தி அடைகிறவனுக்கு என்னெல்லாமோ கிடைக்கும், என்னெல்லாமோ கிடைக்கும். ஆனா இவைகளுக்காக இதை விடுறான் தெரியுமா, அவனுக்கு கிடைக்காது. ஆமென். வசனத்தால திருப்தி அடைகிறவன் ஆண்டவர் பிளஸ் பண்றது. இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க வனாந்திரத்துல தான் நடக்கிறாங்க. ஏய், இதை நீ விட்டுறாத, நீ பேசு, உன் பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, அதையே பேசிக்கொண்டு அதையே தியானித்துக்கொண்டு. ஹல்லேலூயா. இந்த வான அப்போ நம்மை திருப்தியாக்கும்படி, இது சமுத்திரத்திலிருந்து வந்ததல்ல, இது காற்றிலிருந்து வந்ததல்ல, இது சமூகத்திலிருந்து கரத்திலிருந்து வந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை உட்கொள்ளுங்கள். இரண்டாவதாக வசனத்தை செய்கையாக்குங்கள், செய்கையாக்குங்கள். வசனத்தை செய்கையாக்குங்கள். ஒரு நிறைவு அங்கே கர்த்தர் கட்டளையிடுவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 19, 20, 21 வசனங்களை வாசிங்கள். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளில் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளில் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தைய உங்க பேரை வச்சு சொல்லுங்க. இப்போ சேலருக்கு பேர் மறந்து போச்சு. கர்த்தருடைய பட்டயம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நானாக சுயமாக ஒண்ணு இந்த இடத்துல நான் செய்ய மாட்டேன். இது புரியணும்னா இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. யோவான் 5:19 வாசிங்கள். இல்லையா? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேடம் எல்லாருக்கும் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும். பைபிள்ல அண்டர்லைன் பண்ண பழக்கம் இருந்தா, நான் பண்ண மாட்டேன், பழக்கம் இருந்தா அந்த இதை அண்டர்லைன் பண்ணிருங்க. தாமாக வேற ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். இது நானா செஞ்சுட்டு வந்துட்டு கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னா இது ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை பாருங்கள். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்த படி. இப்ப நான் கேட்கிறேன், இயேசுவுக்கு தாமாக ஏதாவது செய்ய முடியுமா? முடியும், ஆனா செய்ய மாட்டார். கிதியோனுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படிங்க இருக்கும்? யுத்தத்துக்கு போறோம், யுத்தத்துக்கு போனா கண்டிப்பா எதை தான் எடுத்துட்டு போகணும்? பட்டயம் கேடகம்லாம் எடுத்துட்டு போகணும். இவங்க ஒரு கையில் என்ன வச்சிருக்கிறாங்க? பானை, இன்னொரு கையில தீவட்டி. பானையை உடைச்சிட்டாங்க, இப்போ எக்காலத்தை எடுக்கிறாங்க. ஓகே, எக்காலத்தை எடுத்து ஊதுறாங்க.
தீவட்டி, பானை, எக்காலம் இது தூக்கிட்டு எங்க போனா? யுத்தத்துக்கு போனா. ஆமென். திரும்பி வருவாங்களா? தீவட்டியை வாங்கி அவங்களுக்கு தீ வச்சில விடுவாங்க. இதை கிதியோன் அக்செப்ட் பண்ற பாத்தீங்களா? இதுதான். அப்ப அவனுக்கு தோணுது 30,000 300க்கு குறைக்கிறார். கிதியோன் ஏதாவது கொஸ்டின் பண்ணாரா? இல்ல. ஏன்னா கர்த்தருடைய பட்டயம் வசனத்தை செய்கையாக்குறான். அவர் சொல்றாரா? ஓகே 30,000 இருக்கா? எஸ் ஆண்டவரே, அதை எப்படியாவது 3 லட்சம் ஆக்கும். நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், நீ 300க்கு ஜெபம் பண்ணு. என்ன ஆண்டவர் இது? அதுல பயமும் திகிலும் உள்ளவன ஓடிப்போன்னு சொல்ல. ஆண்டவரை பாருங்க எவ்வளவு உஷாரா சொல்றாரு. 6வது அதிகாரத்தில் இதை சொல்லியிருந்தா முதல்ல ஓடுறது கிதியோன். கிதியோன் ஆண்டவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணி பலப்படுத்தி அடையாளத்தினால உறுதிப்படுத்தி அவனை ஓட விடாம ஆக்கி, ஆண்டவர் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல செய்யற காரியத்துல ஒண்ணு தெரியுமா? நம்மளை உறுதிப்படுத்துவார். இவன் இனி ஓட மாட்டான், இவன் இனி என்ன வந்தாலும் ஓட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலையில முதல்ல அதுதான் நம்ம எல்லாம் எப்படி ஓடினவங்க. ஒண்ணு உறுதிப்படுத்துவார், இல்லைன்னா உழுக்கெடுப்பார். யாரை தொட்டார்? யாக்கோபை. சிலர் இப்படிங்கிறாங்க, முடியல, எங்கும் ஓட முடியல, இனி ஓடு. ஆமென். ஓட முடியாது. அப்படி கொண்டு நிறுத்திட்டு இப்ப கிதியோன்ட்ட சொல்றார், இவர் பயமும் திகிலும் உள்ளவன ஓட சொல்லு. ஆண்டவரே என்ன சொல்லல, நீ ஓட முடியாது கிதியோனே. கிதியோன் சொன்னதும் 1-2 பேர் ஓடுவான்னு பார்த்தா மெஜாரிட்டி மக்கள் பாய் கிதியோன், பரலோகத்தில் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரே ஓட்டம். அடுத்து இங்க பாரு, தண்ணி குடிக்க சொல்லு. அதுல ஃபில்டர் பண்ணி மொத்தம் 300 பேர். கிதியோன் அது ஏன்னா அவன் எப்படி பார்த்துட்டான்? அவர் என்ன சொல்றாரு அப்படியே. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இயேசு பாத்தீங்களா இப்படி செய்தார் அல்லவா? இயேசு இப்படி செய்ததனுடைய ரிசல்ட் என்ன நினைக்கிறீங்க? எசாயா 53வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி. நம்ம அவ்வளோ நம்முடைய ஆத்துமா யாருக்காக ரொம்ப வருத்தப்படும் தெரியுமா? நம்ம தலைமுறைகளுக்காக. அதை கண்டு, அதாவது பிள்ளைகளை கண்டு ஒரு பெற்றோர் திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க தான் ரிச்சஸ்ட் பேரண்ட். ஆத்ம வருத்தத்தை, அவ்வளவு வருத்தப்பட்டதின் பலனை பார்த்து அப்படிமா. சிலர் பாருங்க, சில ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அடுத்த மாசம் 20ஆம் தேதி பிரதிஷ்டைன்னு இருக்கும். வீடு வேலை பாதி முடிஞ்சிருக்காது. அந்த இன்ஜினியர்ட்ட சொல்லிடுவாங்க, எப்படியாவது எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. நைட்டு பகலா ஆட்களை கொண்டு இறக்கி தூங்காம, அதனால பலவீனமாவாங்க. எல்லாம் ஆகி கரெக்டா 19ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு வேலை முடியும் போது, இவ்வளவு நாள் நான் பாடுபட்டேனேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. அப்பாடா, அந்த பலனை பார்த்துட்டோம், அந்த பலனை பார்த்துட்டோம். 10 மாதம் குழந்தையை சுமந்த தாய் அந்த பிரசவ வலி துடி அவ்வளவு துடிச்சிட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்ததும் அந்த பலனை, நம்ம பட்ட பிரயாசத்தின் பலனை பார்க்கறது ஒரு திருப்திங்க. கிதியோன் இவ்வளவு பிரயாசப்பட்டு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு அவன் கண்ட திருப்தி என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்காதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். திரும்ப தலையெடுக்காதபடினா இந்த மீதியானியருடைய செயல் என்ன தெரியுமா? இவங்க விதைப்பாங்க, அறுவடை நாட்கள் வரும்போது எல்லாத்தையும் நாசாக்கிட்டு போவாங்க. எப்படிங்க இருக்கும்? சம்பளம் கிடைக்கிற அன்னைக்கு, அநேகருக்கு சம்பளம் கிடைக்கிற அன்னைக்கு சந்தோஷம், ஆனா அநேகருக்கு சம்பளம் கிடைக்கிற அன்னைக்கு தான் துக்கம். எத்தனை பேருக்கு சம்பளம் கிடைக்கிற அன்னைக்கு கண்ணீர் தெரியுமா? இந்த மீதியானியர் கரெக்டா அந்த கையில் அப்படி வாங்கிட்டு ஏடிஎம்ல இருந்து எடுப்பாங்க, கவுண்டருக்கு வெளியே நிற்பாங்க சிரிச்சிட்டு, அப்படியே கொடுங்க. சில வீட்டில் குடிக்கிற கணவன்மார் மனைவி தான் சம்பாதிப்பாங்க,
காசு கொடுக்கலன்னா அடி, வேற வழி இல்லை. எத்தனை வீட்டுல திரும்ப தலையெடுக்காதபடின்னு என்ன தெரியுமா? ஆமா, இனி உன் விளைச்சலை நீ தான் சாப்பிட போற. இனி இந்த அந்த அறுவடை டைம்ல நஷ்டம், ஏமாற்றம், இனி அது இருக்காது. இதுக்கு எது ரொம்ப தேவை தெரியுமா? வசனத்தை என்ன ஆக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, செய்கையாக்கணும். செய்கையாக்கணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். இயேசுவை பார்த்தீங்களா? அவருக்கு கர்த்தத்துவம் இருக்கு, அதிகாரம் எல்லாமே இருக்கு. எல்லா அதிகாரத்தையும் வாங்கிட்டு ஒருத்தர் அவர் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒண்ணுமே. நம்ம நிறைய நமக்கு தோணி நமக்கு சரியாதான் வேதம் என்ன சொல்கிறது? மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. நமக்கு எல்லாம் கரெக்டா தான் தோணும், அதன் முடிவோ மரண வழிகள். எல்லாம் கரெக்டா தான் தோணும். ஆமே, அது நமக்கு தெரியாது. ஆமே, சந்தோஷத்துல ஏரோது ஒரு வாக்கு கொடுப்பான். ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ணி அவளுடைய மகள் இவனுக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கிறான். இவரு சந்தோஷத்துல, இங்க பாருமா, நீ ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் கொடுத்த உடனே எனக்கு ராஜ்யத்தின் பாதி ஒண்ணும் வேண்டாம், யோவானுக்கு தலை வேணும், முடிஞ்சு எல்லாம் போச்சு. அந்த சந்தோஷத்துல கொடுத்த வாக்குறுதி. அதனாலதான் சொல்லுவாங்க, கோபத்துல எந்த தீர்மானமும் எடுக்காதீங்க, சந்தோஷத்துல வாக்குறுதி கொடுக்காதீங்க. இது ரெண்டுமே ஆபத்து. ஆமென், ரெண்டுமே ஆபத்து நம்ம எடுக்கிற காரியங்கள். அதனால இயேசுவை பாருங்க, அவருக்கு அதனாலதான் பேதுரு ஒரு கத்தி எடுப்போம் பாருங்க, அது பேதுருவின் பட்டயம். பேதுரு கையில, பேதுரு ஒன்னு அழைத்தது கர்த்தருடைய பட்டயத்தை எடுக்கல்லவா, நீ ஓம் பட்டயத்தை எடுக்கிறிய. கர்த்தருடைய அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டுறான். வெட்டும் போது ஆண்டவர் சொல்ல, நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை ஆண்டவர் அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா? அப்படி நான் கேட்பேனே ஆகில் இப்படி நிறைவேறும் என்று சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறும்? என் வாழ்க்கையில வசனம் எப்படி நிறைவேறும்? பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒன்றும். இது ரொம்ப முக்கியம். இதன் திரும்ப அந்த மீதியானியர் தலையெடுக்க மாட்டான். இனி நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? உங்க கூடாரத்துல சமாதானத்தோட, இல்லைன்னா இந்த மாச கடைசியானா, அவன் அப்படி பாதிக்கப்படுறவங்க இந்த மாச சில குறிப்பிட்ட அந்த டைம் வரும் பாருங்க. ஒரு சகோதரர் சொல்லுவார், 20ஆம் தேதி ஆனாலே பிபி ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்து 5ஆம் தேதி வரை, அந்த 5ஆம் தேதி எல்லாம் கொடுத்து வட்டி கொடுக்க வேண்டியது, குழுக்கு கொடுக்க வேண்டியது, அங்க கொடுக்க வேண்டியது எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு 5ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். ஒரு 15 நாள். 20ஆம் தேதியிலிருந்து ஐயோ 20ஆம் தேதி ஆயிட்டேன். இப்படி எத்தனை மாசம், எத்தனை மாசம். அப்பா, என்னை திருப்திப்படுத்த வேண்டியது உங்க கையில இருக்கப்பா. ஆண்டவர் சொல்றார், வசனத்தை செய்கையாக்குங்கள், வசனத்தை செய்கையாக்குங்கள். 3ஆவதாக வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். பிரசித்தப்படுத்துங்கள். 4 பேருக்கு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4:33 வாசியுங்கள். இல்லையா? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவர்கள் எல்லார் மேலும், வசனத்தை பிரசித்திப்படுத்த எல்லார் மேலும் எப்படிப்பட்ட கிருபையா? பூரண கிருபை. அதன் அர்த்தம் என்ன? இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கும், நிச்சயமான கிருபை. ஒருவன் வாழ்வுக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அத்தனை கிருபையும் கம்ப்ளீட்டா கொடுக்கிறார். வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். யோசபாத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் ராஜாவாக வந்த நாட்களிலே 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் என்னாச்சா?
உற்சாகம் கொண்டது. இதனால் அவர் என்ன பண்றார் தெரியுமா? இந்த வசனம் எல்லார் இடத்துக்கும் போகணும். அவர் ராஜா அல்லவா, அதனால என்ன பண்ணார்னா 7-8 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை, லேவியரை ஏற்படுத்தி 9வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா வசனத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதனால என்னாச்சு தெரியுமா? 10ல் நீங்க படிக்கும் போது தெரியும், யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் அங்கே இருக்கிறது. 11 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக பொருட்களை, காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப யோசபாத் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம், அதாவது இந்த வசனத்தின் மேல இருக்கிற உற்சாகத்தின் மிகுதி தான் 4 பேர்ட்ட சொல்ல வைக்கும். அவங்க கிட்ட பேசினா நம்ம எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறோமோ அது சொல்ல வைக்கும். வசனத்தை உட்கொள்ளுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள், வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது விரும்பி பைபிள் படிக்கிறவங்க உண்டு, வேற வழி இல்லாம பைபிள் படிக்கிறவங்க உண்டு. இயேசு சிலுவையை விரும்பி சுமந்தார். ஆனா சீமோன் வேற வழி இல்லாம சுமந்தான். எல்லாரும் அவனை பலவந்தம் செய்தார்கள் இருக்கு. அவனை பார்த்தா 2 பேரையும் போட்டோ எடுத்தா 2 பேரும் என்னதான் சுமந்தாங்க? சிலுவையை தான் சுமந்தாங்க. ஒருத்தங்க விரும்பி, ஒருத்தங்க வேற வழி இல்லாம. இந்த வழிகளில் கர்த்தருடைய வழிகளை உற்சாகம் கொண்டதும் அந்த வசனம் 4 பேருக்கு. இதனால என்னாச்சு தெரியுமா? மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும். அதாவது அதனால தான் சொன்னேன்ல, இந்த இம்மைக்காக கிறிஸ்துவண்டை வராதீங்க, திருப்தியே இருக்காது. இந்த வான் அப்பத்துக்காக வாங்க. உங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமே. நிறைய ஆக்சுவலா இந்த கோணத்துல செய்தியை நான் எடுக்கவில்லை ஆரம்பத்தில். ஞாயிற்றுக்கிழமை இந்த வேர்ட் ஆண்டவர் கொடுத்தான். அப்போ அதுக்கான வேற ஒரு ஆங்கிள் தான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று ஆவியானவர் இதுதான் வசனத்துக்குள்ளதான் பிடிச்சு நிறுத்துறாரு. பிறகு திருப்திங்கிறது ஆமை என்ன இருக்குங்கிறதல்ல, ஆமை இருக்கிறதுல எனக்கு என் மனசு திருப்தி அடையத போதும்னு சொல்லுதா, அதுதான். அதுக்கு உண்டாகணும்னா மன்னாவோடு இறசிய புரிசி, மன்னாவோடு எல்லாத்தையும் நீ மன்னா கூட சேர்த்து உனக்கு ஃபர்ஸ்ட் மன்னாவா தான் இருக்கணும். விடிய காலையில அதிகாலையில முதலாவது ஒரு தேவ பிள்ளை தேடுறதே, அப்பா இன்னைக்கு என்கிட்ட என்னாண்டு பேச போறீங்க, இந்த மன்னா அதாவது மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் பைபிளுக்கு ஒதுக்குங்க. நாம வசனம் கேட்டுட்டு உங்களை திருப்தி ஆக்குவார் இப்படி சொல்லி நீங்க க்ளோரி சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் அந்த டைம் நல்லா இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கல் அவங்க லைஃப் மாறணும்னா இதை உட்கொள்ளுங்க. இதை மட்டும் வெறுத்துட்டு இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாளும் ஆண்டவரே 1 மாசம் இருக்கு, பகல் முழுவதும் ரா முழுவதும் எப்படிங்க இருக்கும் ஆண்டவருக்கு? அது போதாதுன்னு பற்களுக்கு இடையில. அப்போ உனக்கு ஒரு காரியத்துல உற்சாகம் வந்துட்டுன்னா அதை நீ எவ்வளவு டேஸ்ட் பண்ற, அதுக்கு நீ எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற, அதுக்காக உன்னுடைய பலனை எவ்வளவு செலவழிக்கிற. ஆனா அந்த மன்னாவை கொஞ்ச நேரம், அதுவும் பகல் முழுவதும் ரா முழுவதும் இல்லை, காலையில கொஞ்ச நேரம், காலையில கொஞ்ச நேரம். ஆமே. நீ காலையில் எழும்பி வா, நீ காலையில் எழும்புறதற்கு முன்னாடியே அதை படிக்கும் போது, ஆமே, நைட்டு பனி பெய்யும் போதே மன்னா வந்துடும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கண்ணு திறக்கும் போது மன்னா ரெடியா இருக்கும். நான் போய் அதை எடுத்து கொண்டு ஆண்டவர், நான் அதை அப்பமா சுடும் போது ஆண்டவர் அதை டேஸ்ட் ஆக்குறதுக்கான கிருபையை தந்துட்டே இருப்பான். சில நேரத்தில் நான் பைபிள் படிக்கும் போது வசனம் புரியாமல் இருக்கும்போது அப்படி ஸ்கிப் பண்ண போகும்போது ஆவியானவர் சொல்லுவா, அப்படி பேசுவார், ஏன்டா ஸ்கிப் பண்ற, அதில் நல்ல பாரு அப்படின்னு. பார்த்துட்டே இருக்கும்போது வெரி சிம்பிளா அப்படி ஓப்பன் ஆகும் பாருங்க வேர்டு. அந்த டைம் அப்படி கண்ணெல்லாம் ஆமா, இந்த வேதத்தை அப்படி இதை லவ் பண்ணுங்க, கையை திறந்து திருப்தியாக்குவார்.
இன்னைக்குள்ள ரேமா இதுதான். அவர்கிட்ட தான் இருக்கு. கொடுக்கிறார், நாளைக்கும் கொடுப்பார். உங்களை என்ன வேணுமோ கொடுப்பார். கையை திறக்க வைக்கிறது. அவர் கொடுக்கிற மன்னாவை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, அவர் கொடுக்கிற மன்னாவை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதை வச்சுதான் எங்க அக்கினிமயமான பிரமாணத்தை சுவையான மன்னாவா தாரார் பாருங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மெடிசின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்படி மன்னாவை அதை பார்த்தீங்கன்னா அப்படி முத்து போல. சில வாக்குத்தத்தம் சில வாக்கு வசனங்கள்லாம் பார்க்கும்போது இந்த வசனத்தால தானங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது அக்கினி தெரியுமா, இது பட்டயம் தெரியுமா, இதை வச்சு சாத்தான் அடிச்சார் தெரியுமா, அதுதான் நம்ம சாப்பிடுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு முடிந்தால் முழங்காற்படியிட்டோ எழும்பி நின்னோ, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் உம் வசனம் தியானிக்கையில் ஆறுதலே கார் அப்பா தீபமாக ஒரு விசை கூட உம் வசனம் ஏசப்பா காரிருளில் காரிருள் ஆமென் காரிருளில் ஹல்லேலூயா ஆமென். யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதுன்னு சொல்லுவான். ஆண்டவரே இது மேல எனக்கு இருக்கிற ஆவல் பெருக. ஆண்டவரே வேற எவ்வளோ காரியத்துக்காக நைட் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து என் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடாம வச்சு நான் செலவழிக்கிறேன். ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு உங்க பார்வையில் எவ்வளவு நான் கோபத்தை உண்டாக்கியிருப்பேன். பைபிள் வேதத்துக்கு அடுத்த காரியம்னு வரும்போது ஆனா இதுலதான் எனக்கு திருப்தியே இருக்கு. என்ன திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே இதுலதான் இருக்கு. இது தெரியாம இதை விட்டு நான் தூரம். அப்பா அதை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் ரொம்ப நேசிக்கணும்ப்பா. இதுவரை நான் படிச்சது போல அல்ல, என் கூட இருக்கிறவங்க பார்க்கணும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா இருக்கிறான். அப்படி ஆண்டவரே வசனத்தை உட்கொள்ளும்படியாய் கர்த்தாவே என்னை உருவாக்குவீராக. வசனத்தை கை கொள்ள அப்பா என்னை உருவாக்குவீராக. வசனத்தை பிரசித்திப்படுத்த என்னை உற்சாகப்படுத்துவீராக. வசனத்தை உட்கொள்ள உணர்த்தும், வசனத்தை கை கொள்ள உருவாக்கும், வசனத்தை பிரசித்தப்படுத்த உற்சாகப்படுத்தும். இந்த 3 வார்த்தைகளை ஜெபமாக வைக்கலாமா? ஆண்டவரே வசனத்தை உட்கொள்ள என்னை உணர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையில இதுதான் என் வாழ்க்கைக்கான மெடிசின், இதை சாப்பிடலைன்னா எனக்கு ஆபத்து என்கிற உணர்வை எனக்கு கொடுங்கப்பா. இந்த வேதத்தின் மேல் பிரியமா இருந்து தியானிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே. வசனத்தை உட்கொள்ள என்னை உணர்த்துங்க. இந்த வசனத்தை கை கொள்ள என்னை உருவாக்குங்கப்பா.
என் பட்டயத்தை எடுக்க கூடாது. உங்க பட்டயம் தான் என் பட்டயம். நீங்க சொல்றதுதான் நான் செய்யணும். நீர் ஆண்டவர் என்ன விரும்புகிறீரோ அதுதான் என் செய்கையா மாறணும். ஆண்டவர் வசனத்தை பிரசித்தப்படுத்த என்னை உற்சாகப்படுத்துங்க. என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட நான் உங்களை பத்தி சொல்லணும், உங்க வசனத்தை சொல்லணும். யோசபாத்தை போல. ஆமேனப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே உங்களை உணர்த்தி உருவாக்கி உற்சாகப்படுத்தி ஆமென் திருப்தி அடையும்படிக்கு தமது கையை திறந்து ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே நன்றி. இந்த நாளிலே எங்களை சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து நல்ல சாட்சிகளை கேட்க பண்ணினி. கோடி நன்றி. அநேருக்காய் செபிக்க வைத்து விசேஷமாய் எங்களோடு பேசினீர். நாங்கள் பார்க்கறதுலையோ கேட்கறதுலையோ அனுபவிக்கிறதுலையோ எங்களுக்கு திருப்தி உண்டாகணும்னா நீங்க நினைக்கணும். நீங்க உங்க கையை திறக்கணும். நீங்க உங்க கையை திறந்து எங்களை திருப்திப்படுத்த டெய்லி மன்னா தரீங்கப்பா, தினமும் தரீங்க. நாங்க அதை வாஞ்சிக்கணும், அதை மெடிடேட் பண்ணணும், ருசிக்கணும், உட்கொள்ளணும், கை கொள்ளணும். அப்பா பிரசித்தப்படுத்தணும். கிருபை தாரும். இப்படி செஞ்சவங்களெல்லாம் நீங்க ரொம்ப பிளஸ் பண்ணீங்கப்பா. அவங்களுக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிச்சீங்க. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள, எல்லாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய. எல்லாரும் வேதத்துக்கு திரும்புவார்களா? கர்த்தர் அப்படியே செய்யும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.